தமிழ் மக்களுக்கு வணக்கம். தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜின் அமைச்சர் பதவி பறிபோகிறது. டெல்லி சுப்ரீம் கோர்ட் அமைச்சர் காமராஜின் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டிருந்தும் வழக்கு பதிவு செய்யாததால் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு. இதனால் அமைச்சர் காமராஜின் மீது கோபத்தில் இருக்கிறார் எடப்பாடி. அமைச்சர் காமராஜின் பதவியை பறித்து வேறு ஒரு எம்எல்ஏவுக்கு வழங்கலாமா என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் ஜெயக்குமாருடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக கூறுகிறார்கள். இதனால் வருமான வரித்துறை உட்பட பல்வேறு சிக்கல்களில் சிக்கியுள்ள அமைச்சர் விஜயபாஸ்கர் தனது பதவியும் பறிக்கப்பட்டு விடுமோ என்கிற பயத்தில் இருக்கிறார். தொடர்ந்து தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த எஸ்விஎஸ் குமார் என்கிற கான்ட்ராக்டர் தனது இடத்தை ஆக்கிரமித்துள்ள ஒருவரை வெளியேற்றி தனது இடத்தை காப்பாற்றி தருவதற்கு 30 லட்சம் ரூபாயை அமைச்சர் காமராஜிற்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் காரியம் நடக்கவில்லை, கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்கவில்லை. இதனால் நொந்து போன எஸ்விஎஸ் குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்தார். பிறகு உச்சநீதிமன்றத்திலும் மனு செய்தார். உச்சநீதிமன்றம் அமைச்சர் காமராஜ் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. ஆனால் தமிழக அரசு வழக்கு பதியவில்லை. இதனால் தமிழக அரசு மீது கண்டனம் தெரிவித்தது உச்சநீதிமன்றம். இதனால் கடும் கோபமடைந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் காமராஜின் பதவியை பறிக்க அமைச்சர் ஜெயக்குமாருடன் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக கூறுகிறார்கள். காமராஜின் அமைச்சர் பதவி பறிபோகப் போகிறது என்கிறார்கள். தமிழக அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தும் அமைச்சர்களின் பதவியை ஜெயலலிதா போன்று அதிரடியாக நீக்கினால்தான் தன் மீது மதிப்பும் மரியாதையும் பயமும் ஏற்படும் என்று எடப்பாடி கருதுகிறார். இதற்கு முதலில் பலியாக போவது அமைச்சர் காமராஜின் அமைச்சர் பதவிதான் என்கிறார்கள் தமிழக அரசு உயர் அதிகாரிகள். அமைச்சர் விஜயபாஸ்கரும் பயத்தில் உள்ளார். ஏனென்றால் வருமான வரித்துறை கலக்கத்தில் உள்ளார். அமைச்சர் காமராஜின் பதவி பறிப்பால் எடப்பாடியின் இமேஜ் தமிழக மக்கள் மத்தியில் உயரும் என்கிறார்கள் தமிழக அரசு உயர் அதிகாரிகள். அதிரடி நீக்கம் அரங்கேறுமா? முதலில் யார் பதவி நீக்கப்படுகிறது? அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவியா, அமைச்சர் காமராஜின் பதவியா, யார் பதவி பறிபோகப் போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.